எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மல்லிப்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்தமல்லி வாசத்தோட நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பருப்பை வறுத்துக்க போகிறோங்க. எந்த கப்பில் இருக்கிறீங்களோ அதே கப் அளவாக வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பை லைட்டாக நல்லா வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நிறம் மாறணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம வறுக்கும் பொழுதே நல்ல பாசிப்பருப்பு மணம் வரும். அந்த மணம் வந்ததுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இந்த சூட்லேயே பச்சரிசியும் போட்டு ஒரு முறை லைட்டாக பரட்டிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்க போகிறோம். அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோங்க. தண்ணி ஊற்றி 2 முறை கழுவிட்டு இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கோம். நம்ம இதுக்கு ஒரு மல்லி மசாலா ரெடி பண்ணோம். அதுக்காக பச்சை மிளகாயும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிங்க தண்டோடு எடுத்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரிசிக்கு தண்ணி அளவாக ஊற்றுவோம் பாருங்கள். அந்த தண்ணி அளவில் இந்த மல்லி பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்த இந்த விழுதையும் நம்ம கவுண்டில் எடுத்துக்கணுங்க. இந்த பேஸ்ட்லங்க நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை பொங்கலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம 1 கப் அரிசியும் அரை கப் அளவுக்கு பருப்பும் எடுத்துருக்கோம். 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு 5லேருந்து 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. முதல் கப்பு இந்த அரைச்ச மசாலோடு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோங்க. அடுப்பில் வச்சு நல்லா 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா மையம் வந்திருக்கும். இது மாதிரி வந்த இந்த சாதத்தை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதுமான அளவு. அதில் இருக்கக்கூடிய அந்த மல்லி ஸ்மெல்லும் பச்சை மிளகாயோட காரமும் நமக்கு குக்கர் ஓப்பன் பண்ணும்பொழுதே நல்ல கமகமன்னு வாசனையாக வருங்க. ஒரு முறை நல்லா மசிச்சதுக்கப்புறமாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த மல்லி பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பொங்கலுக்கு தாளிப்பு ஒன்று தான் பெண்டிங்காக இருக்குது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். கடாயிலங்க நெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூடவேங்க தேவையான அளவு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் நீங்கள் இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூளுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்துருக்க அளவு கம்மி தான். இதுலேயே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. நெய்யோடு இதை பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அருமையான மல்லிப்பொங்கல் ரெடிங்க. உங்களுக்கு இன்னுமே லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு பொங்கல் எடுத்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு மல்லிப்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு விருப்பம் போல் சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் சூடாக சாப்பிட்றீங்கன்னா தட்டில் ஒரு கப் அளவுக்கு மல்லிப்பொங்கல் வச்சு அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு ருசியாக இருக்குங்க. அருமையான மல்லிப்பொங்கல் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த மல்லிப்பொங்கல் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பொங்கல் ரெசிபியாக இது இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.